அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் கார்த்திக். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, திருமணம் வாங்கணும்னா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய டவுட்டாவே இருக்கு. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு வீட்டு மனை வாங்கினா என்னென்ன ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா ஒரு வீட்டு மனை நீங்க வாங்குறீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பிளாட் வாங்குறோம், அந்த பிளாட் கரெக்டா ப்ராப்பரா அப்ரூவல் இருக்கா, அப்போ ப்ராப்பரா அப்ரூவல் இருந்தா ஓகே நம்ம அந்த பிளாட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நிறைய பேர் அப்ரூவலை வச்சு வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலா அந்த அப்ரூவல் மட்டும் இல்லாம நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதான் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு பிளாட் வாங்குறீங்கன்னா அந்த பிளாட் நீங்க வெறும் டிடிசிபி ரெரா அப்ரூவல் மட்டும் இல்லாம அந்த பிளாட் கவர்மெண்ட் அரசு சார்ந்த கவர்மெண்டோட இம்ப்ளிமெண்ட் ப்ராஜெக்ட் எதுவும் அந்த இடத்துல அந்த இடத்த கவர்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். ஆக்சுவலா கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூக்கு இல்லாம உங்களுக்கு கவர்மெண்டோட வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூக்கு தான் கொடுப்பாங்க. அதனால சுத்தி என்னென்ன வரப்போகுது, அந்த வரப்போறதுக்கு பக்கத்துல நம்ம இடம் வந்தா பரவாயில்ல, ஆனா அந்த வரப்போற இடமே நம்ம இடமா இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் கொண்டு வர இதுவே நம்ம இடத்துக்குள்ள வரக்கூடாது. அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, வாங்குறீங்க அந்த இடத்துல லீகல் விஷயமா எதுவும் கரெக்டா இருக்கா, லீகலோ அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்டை வச்சு ப்ராப்பரா செக் பண்ணிக்கணும். நீங்க வாங்குற இடத்தோட அந்த இடம் நகராட்சியில இருக்கா, இல்ல மாநகராட்சியில இருக்கா, இல்ல பேரூராட்சியில இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதே இந்த இடத்தோட தாசில்தார் ஆபீஸ் எங்க இருக்கு, ரிஜிஸ்டர் ஆபீஸ் எங்க இருக்கு, சர்வேல போய் நம்ம மீட் பண்ண முடியுமா, இது எந்த பஞ்சாயத்துக்குள்ள வருது, இல்ல கார்பரேஷன் லிமிட்ல வருதா, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரீசேல் பிளாட் வாங்க போறீங்கன்னு வைங்களேன். ரீசேல் பிளாட்னா சுத்தி வீடு இருக்கும், நீங்க வாங்குற பிளாட் மட்டும் எம்டி லேண்டா இருக்கும். அந்த லேண்டா உங்களுக்கு ரீசேல்னு சொல்லி விற்பாங்க. அந்த ரீசேல் வாங்குற பிளாட்டோட லேஅவுட் அந்த டோட்டல் லேஅவுட்ல உங்களோட பிளாட் எம்டி பிளாட் அந்த லேஅவுட்ல இருக்குதா, அதே மாதிரி அந்த லேஅவுட் உங்களுக்கு அப்ரூவல் இருக்குதா அப்படிங்கிறத ப்ராப்பரா நீங்க செக் பண்ணணும். நீங்க வாங்குற வீட்டு மனை ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்கா, ஆக்சுவலா சுத்தி குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில இருக்கா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு போகணும், ஒரு மார்க்கெட்டோ ஒரு ஆஸ்பத்திரியோ ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூலோ இது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதா அப்படிங்கிறத ப்ராப்பரா நீங்க செக் பண்ணணும். வாங்குற வீட்டு மனை நகர்ப்புற உச்ச வரம்ப மீறாம இருக்குதான்னு கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாங்குற மனையோட அளவும் ஆக்சுவலா நீங்க வாங்குற பிளாட் 30க்கு 40 40க்கு 60 அப்படிங்கிற பிளாட் சைஸ், அந்த மனையை நீங்க அளந்து பாக்குறது, அந்த அளந்து பார்க்கறதோட அளவும் உங்களோட பத்திரத்திலையும் கரெக்டா இருக்குதான்னு நீங்க ப்ராப்பரா செக் பண்ணுங்க. இதெல்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சா மட்டுமே நீங்க ஒரு பிளாட்டை வாங்க முடியும். வாங்கினாதான் உங்களுக்கு அந்த பிளாட் நீங்க வீடு கட்டி போறதுக்கோ இல்ல நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க விற்கிறதுனாலும் எதுக்கா இருந்தாலும் அந்த பிளாட் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நீங்க நாளைக்கு உங்களோட ஜெனரேஷன் வளர்றதுக்கோ எந்த ஒரு லீகல் எதுவும் ப்ராப்பரா இருக்குதா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்க வாங்கினீங்கன்னா உங்களோட தலைமுறையும் கண்டிப்பா அது பாதுகாக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு போங்க. நன்றி.